இந்தியாவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஆதார் அட்டை தனித்துவமான 12 இலக்க அடையாள எண் கொண்டதாகும். இதில் பெயர், பிறந்த தேதி, முகவரி மற்றும் பயோமெட்ரிக் தகவல்கள் ஒரே இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. UIDAI எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டையை வழங்குகிறது. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஒரு பெரிய மாற்றம் அமலுக்கு வருகிறது. அதில் ஒரு நல்ல செய்தி உண்டு, ஒரு அதிர்ச்சியான செய்தியும் உண்டு. நல்ல செய்தி என்னவெனில், இனி ஆதார் தகவல்களில் திருத்தம் செய்ய ஆதார் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆம், வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் போன்ற விவரங்களை ஆன்லைனிலேயே சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். கோடிக்கணக்கான பயனர்களுக்கு செயல்முறையை விரைவாகவும் காகிதமற்றதாகவும் வசதியாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றுவதே புதிய நடைமுறையின் நோக்கமாகும். ஆதார் அட்டை விவரங்கள் பான் கார்டு, பாஸ்போர்ட் மற்றும் குடும்ப அட்டை தரவு தளங்களை பயன்படுத்தி தானாகவே சரிபார்க்கப்படுகிறது. இதுபோன்று தற்போது பான் அட்டை வைத்திருப்பவர்கள் அதனை வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தங்கள் ஆதாருடன் இணைக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களது பான் அட்டை ஜனவரி 1, 2026 முதல் செயலற்றதாகிவிடும். புதிய பான் விண்ணப்பதாரர்களுக்கு ஆதார் அங்கீகாரம் இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. KYC எனப்படும் உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் விதிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இனிமேல் ஆதார் OTP, வீடியோ KYC அல்லது நேரில் சரிபார்ப்பு மூலம் வாடிக்கையாளர் சரிபார்ப்பை முடிக்க முடியும். இதுவரை நல்ல செய்திகளை பார்த்தோம். இனி கெட்ட செய்தி என்னவென்பதை பார்ப்போமா? அது சில சேவைகளுக்கு கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றங்களில் பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கான கட்டண பதிவு மையங்களுக்கு செல்லும் பயனர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி மாற்றங்களுக்கான கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கைரேகை, கருவிழி அல்லது புகைப்பட புதுப்பிப்புகளுக்கான கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 125 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 5 முதல் 7 வயதிலான குழந்தைகள் மற்றும் 15 முதல் 17 வயதான குழந்தைகளுக்கான இலவசமாக புதுப்பிக்கலாம். பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசம். 5 முதல் 7 வயதிலான குழந்தைகள் மற்றும் 15 வயது முதல் 17 வயது குழந்தைகளுக்கு இலவசமாக புதுப்பிக்கலாம். பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசம். இது ஒரு முறை மட்டுமே செய்யப்படுவதால் இலவசம். சரியான நேரத்தில் புதுப்பிப்பு செய்வதை ஊக்குவிக்க 7 முதல் 15 வயதிலான குழந்தைகளுக்கான புதுப்பிப்புகள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை இலவசமாகும். அடுத்த ஆண்டு ஜூன் 14 வரை ஆன்லைனில் ஆவணங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு 75 ரூபாய் கட்டணம் செலுத்தி சேவை மையத்தில் புதுப்பிக்க வேண்டும். ஆதார் அட்டையை மீண்டும் அச்சிட கோரிக்கை விடுத்தால் 40 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். வீட்டிலிருந்தே பதிவு செய்யும் முதல் நபருக்கு 700 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதே முகவரியில் ஒவ்வொரு கூடுதல் நபருக்கும் 350 ரூபாய் வசூலிக்கப்படும். இனி ஆதாரில் திருத்தம் செய்ய மையங்களுக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. சில நிமிடங்களில் வீட்டிலிருந்தபடியே எளிதாக செய்து முடிக்கலாம்.